வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. சாரி, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட முடியல. இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காகும் எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கான சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் பீரியட் என்ன சொல்லிட்டாங்க? டீங்கிறது டைம் பீரியட். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து அந்த அமௌண்ட் வந்து 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்லேருந்து அந்த அசலை வந்து மைனஸ் பண்ணாதானே இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த அமௌண்ட் வந்து 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அசலில் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த அமௌண்ட் வந்து 2 மடங்குக்கிறதுனால 2xன்னு வச்சுக்கிறோம், மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன? எக்ஸ். நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தனி வட்டின்னு சொல்கிறது, பிடிஆர் டிவைடட் பை 100. இப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ன்னு தெரியும். பியோட வேல்யூ அதாவது அசலும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டி வந்து 8 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆரோட வேல்யூ அதுதான் கேட்குறாங்க. ஸோ ஆர் அப்படி வச்சுக்கோங்க, டிவைடட் பை 100. இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா 100 டிவைடட் பை 8ன்னு வந்துடும். இப்போ 10ல் எத்தனை 8 இருக்குது? 1, மிச்சம் 2. 20ல் எத்தனை 8 இருக்குது? 2 8 16, மிச்சம் 4. 4 0 வச்சோன்னா 40 ஆகிடும். 40ல் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. 5 8 40. அப்போ 12.5ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதுதான் இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து இப்போ இந்த டைப்பில் நம்ம ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்னென்னா டைரக்ட் ஃபார்முலா வச்சு கேட்பாங்க. டைரக்ட் ஃபார்முலாவில் வந்து இப்போ இதுதான் டைரக்ட் ஃபார்முலா. ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு ஒன்று இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், சிம்பிள் தனி வட்டி கேட்கலாம், இல்லை இது கொடுத்துட்டு அசல் கேட்கலாம், இல்லை எதையாவது ஒன்றை வந்து விட்டுட்டு மற்ற ஏதாவது கேட்கலாம். அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து டிஃப்ரென்ஸோ இல்லை வந்து அசலோ கேட்பாங்க. அதுக்கு வந்து 2 இயர்ஸ்னால் ஒரு ஃபார்முலா இருக்குது, 3 இயர்ஸ்னால் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? இந்த டைப்பில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நான் ஷார்ட்கட்டோடு வந்து நிறைய வீடியோவில் வந்து கொடுத்து சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேயே போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அடுத்து 4th டைப் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்த 2 வருஷத்துக்கு வேறு இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி R1 R2 அது மாதிரி கொடுத்துட்டு I1 I2 இன்ட்ரெஸ்ட்டு கேட்கலாம். ஓகேவா? இல்லை வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. இதுவும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் போட்டிருக்கேன்ல, அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் இந்த டைப்பு தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஒன்று டைரக்ட் ஃபார்முலா, இல்லாட்டி இந்த டைப்பில், இல்லைன்னா இதை யூஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், இதில் ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.